நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளை அதே மாதிரி சுந்தரி டீச்சரும் நல்லபடியாக ரிட்டையர்ட் ஆனது மிகவும் சந்தோஷம். நான் வள்ளியூரில் இருந்தாலும் என் பள்ளியில் படிக்கின்ற ஒவ்வொருக்கு வரும்போதெல்லாம் மாணவர்களை பார்த்து விட்டு தான் செல்வேன். ஆட்டோவில் வந்தாவது எனக்கு பார்க்கணும், நம்ம பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை பார்க்கணும், அதே எண்ணம் எனக்கு அதிகம். என் பள்ளியில் படித்த பிள்ளைகள் எப்படியாவது முதல் மதிப்பெண் ஹைஸ்கூல்லே வாங்க வேண்டும் என்று என்னுடைய முழு எண்ணமும் இருந்தது. என்னிடம் 4ஆம் வகுப்பு மாணவி பாவனா என்ற ஒரு பெண் படித்தார். அவள் அறிவு அதிகம், அன்பு அதிகம், அவளுடைய செயல்திறமை எல்லாமே அதிகமாக இருந்தது. எப்படியாவது அவள் முதல் மதிப்பெண் எடுத்திருப்பாள் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. பேங்குக்கு வந்தேன் வரமூர்த்திக்கு. வந்த உடனே தற்செயலாக அந்த ஸ்கூல் பிள்ளைகள் அடிக்கிற ஆட்டக்காரங்க பாவனா எத்தனை மதிப்பெண் இருக்கு, அவள் 585 என்றதும் எனக்கு உள்ள அவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது. பள்ளியின் மாணவி முதல் மதிப்பெண் பெற்றாள், நம்மளும் படித்த மாணவி அப்படின்னு சொல்லி எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. இப்பள்ளி என்றும் நல்ல இதோடு வாழ்த்தோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்றும் இப்பள்ளியின் செயலர், இப்பள்ளியின் ஆசிரியர்கள், இப்பள்ளியின் வேலை பார்த்த அனைவரும் நல்ல இதோடு இருக்க வேண்டும் என்றும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். உள்ள இருக்கு, பாக்ஸ் இருக்கு, டீச்சர் நமக்கு நிறைய வாங்கி தந்திருக்காங்க. ஏன்னா எல்லாமே இந்த பேக்குள்ள இருக்கு. சரியா? அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அப்படி இருக்கு வர ஒன் செகண்ட் சார் அப்படி இருக்கு எஸ் டீச்சர் எப்படி பாருங்க எஸ் ரைட் சார் ஓகே எஸ் எஸ் ரைட் ஓகே ஓகே என்னுடைய மேனேஜர் எனக்கு வேலை தந்த என்னுடைய கடவுள் அவங்க சாரோட அப்பா எனக்கு எங்கள் அப்பா வந்து கேட்ட உடனே தந்து என்னுடைய குடும்பமே இன்னைக்கு நல்லா இருக்குன்னா எங்கள் மேனேஜர் இன்னைக்கு எனக்கு தெய்வமாக இருக்காங்க வாழ்வும் வளமும் எனக்கு தந்திருக்காங்க என் மேனேஜர் மற்றவங்களை இவங்களும் எந்த நல்லபடியாக நான் வேலை பார்க்குறதுக்கு நல்லபடியாக எனக்கு உதவி செய்து எந்த இடங்கள்லாமல் நல்லபடியாக நான் ரிட்டையர்ட் ஆகி என் பசங்களை கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அவங்க பிள்ளைகளும் இருக்கணும் அதுக்கப்புறம் என்னுடைய மாணவிகள் மாணவர்களுடைய குழந்தைகள் எல்லாருமே சிறப்பாக எனக்கு வந்து எல்லாம் வாங்கி தந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய சகோதரர் வந்திருக்காங்க அவர்களுக்கு நன்றி மருமகமாக என் பிள்ளைகள் மருமகமாக தம்பி என்னுடைய டீச்சர்ஸ் ஸ்கூலோட பெருமையை எல்லாரும் சொல்லணும். எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சரஸ்வதி ஸ்கூல்ல படித்த பிள்ளைகளே எல்லாருமே எல்லாரும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பேசணும். அதனால நீங்க எல்லாரும் இருந்துச்சுன்னா நல்ல பிள்ளைலாம் வளர்ந்து ஆசிரியர்கள் பணிபுரிந்தனர். 385 மாணவர்கள் இந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தனர். அதற்கு பிறகு இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் வர பிள்ளைகள் குறைய ஆரம்பித்தாங்க. ஆனாலும் நாங்கள் அந்த நிலையிலும் நாங்கள் ஆசிரியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு இந்த பள்ளியை திறம்பட நடத்தி வருகிறோம். பெருமக்களோடு பள்ளி பெறுக உங்களின் ஆசீர்வாதத்தை என்னால் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதுவரை கடந்து வந்த வருடங்களில் எல்லா மாணவ மாணவிகளிடமும் அன்பாக பழகினார்கள். எல்லா பிள்ளைகளுமே டீச்சர் தான். அடுத்த வார்த்தைகள் எந்த பிள்ளைகளும் பேசாது. டீச்சர் அப்படி ஒரு மரியாதையோட இருக்கும். டீச்சரும் எல்லாத்தையும் அன்பாக பழகி வருகிறார்கள். எப்போதும் சிரித்த முகத்துடன் தன்னுடைய பணியை செய்வார்கள். கோவப்பட்டதே கிடையாது. எல்லாத்தையும் அனுசரித்து தான் நடத்துவாங்க. நாங்களுமே எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தணும்னாலே என்ன ஒரு செய்யணும்னாலும் டீச்சர் ஏதாவது ஒரு சின்ன நியூஸ்னாலும் உடனே டீச்சர் இது செய்யலாமா, இந்த இது வாங்கலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே டீச்சர் எங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. ஆக எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தாங்க. என்ன ஒரு விஷயம்னாலும் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி கேட்காம இருந்தாங்க. கலந்து பேசி செய்யாமல் இருக்க மாட்டோம். நாங்கள் 4 பேரும் எந்தனாலும் கலந்து பேசி டீச்சர் ஒரு வார்த்தை அவங்க தான் இங்கே இருந்து சொல்லி சொன்னாங்க, பணி நடத்துனாங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கப்படுகிறோம்.
இருந்தாலும் வாழ்நாளெல்லாம் தங்கள் இல்ல விழாக்களுக்கு எங்கேயும் அழைத்து உறவு நீடிக்க உதவுமாறு வேண்டுகிறோம். எல்லாம் இறைவன் நல்ல ஆரோக்கியம் தந்து அமைதி தந்து நல்லதொரு வாழ்வு வாழ மனதார வாழ்த்துகிறோம். இங்கே ஒருத்தர் கேட்டுருக்குங்க. இது எப்படி பாருங்க, அப்படி இருக்கு. இந்த வர 1 செகண்ட். எஸ் ரைட். அப்படி இருக்கு சார். இங்கே பாருங்க ஐயா, இங்கே பாருங்க. அப்படி இருக்கு. ஓகே சார், கொஞ்சம் உள்ளுக்கு கொடுங்க. அப்படி இருக்கு சார். அப்படி இருக்கு. எஸ் அப்படி இருக்கு. வர டீச்சர் அப்படி பாருங்க. ரைட். நீங்க சேர்ந்துருங்க அண்ணா, நீங்களும் உள்ளுக்கு போயிருங்க. ரைட் ரைட். அப்படி இருக்குமா? ஏமா தம்பி கொஞ்சம் ரைட். அப்படி உள்ளுக்கு. எஸ் தம்பி தம்பிக்கு பாரு குட்டி. எஸ் அம்மா அம்மாங்க பாருங்க. அம்மா அக்கா அப்படி உள்ளுக்கு. ஓகே அப்படி இருக்குமா? ரைட். ஓகே தேங்க்யூ. அப்படி பாருங்க. அப்படி தம்பி இந்த வர அப்படிங்க பாருங்கம்மா. எம்மாங்க பாருங்க. ரைட். டீச்சர் இங்கே பாருங்க. டீச்சர் அப்படியே ரைட். ஓகே ஓகே. அயராத உழைப்பிற்கும் அகதி வந்தது. அரசாங்க ஆணையின்படி ஓய்வுக்கு அழைப்பும் தந்தது. 37 ஆண்டுகள் முழு மனதுடன் முழு உற்சாகத்துடன் கடும் இடர்பாடுகள் வந்தாலும் கடுகளவு பணியில் பாதகம் காட்டாதவர். கல்வி என்ற இருந்து அழகாய் பாடம் போதித்தவர். எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை பாடம் கற்றுத்தந்தவர். மாணவ மாணவிகளுக்கு பள்ளியில் அன்னையாய் திகழ்ந்தவர். அவரது அனுபவ அறிவால் பிஞ்சு நெஞ்சங்களில் பண்பை அன்பாய் ஊட்டியவர். பணிபுரியும் பள்ளியின் பெருமை ஓங்க பாங்காய் பாடுபட்டவர். விழா காலங்களில் இவரது பங்களிப்பு விருது கொடுத்தாலும் சரி செய்ய முடியாதது. அன்பிற்கினிய ஆசிரிய பெருமகளே, அகமையானதால் நம் பள்ளியை விட்டு பிரியும் நீங்கள் எங்கள் நெஞ்சத்தில் என்றென்றும் நிலைத்திருப்பீர்கள். வரும் காலங்களில் தங்கள் வாழ்வு அமைதி காணட்டும் என அன்போடு வாழ்த்துகிறோம். ஓகே அப்படி ஓகே டீச்சர் அப்படி இருக்கு. எஸ் அப்படி இருக்கு சார். வர அப்படி இருக்கு சார். அப்படி இருக்கு சார். சார் அப்படி பாருங்க. எஸ் ரைட் சார். குட். நீங்க சொல்லுங்க. இது என்னது? இது என்னது? இது என்னது? இது என்னது? ஐசியா உனக்கு ஐசி. நீ பிக் பாய் இல்லம்மா. இங்க வாங்க போர்டுல என்ன போடுங்க. இது என்னது?
அது காத்துட்டு சாப்பிடு. சரி வாங்க சந்தோஷம்.